இது ஒரு சீமென்ஸ் மிஷினோட டிஸ்பிளே. நீங்கள் வந்து இந்த பல மிஷின்ஸில் இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பனோக்லேருந்து ஒருத்தவங்க சீமென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுங்கிறதுக்காக இது வந்து சொல்கிறேன். இல்லை சீமென்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு சிஎன்சியை வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை அடுத்து புதுசாக ஒரு மிஷின் வாங்க போகிறீங்க, இது பனோக்கில் எடுக்கலாமா இல்லை சீமென்ஸில் எடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் பார்த்துட்டு கூட உங்களால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பவர் ஆன் கொடுக்கலாம். ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும், பவர் ஆன் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ பவர் ஆனதுக்கப்புறம் எமர்ஜென்சி அப்ளை பண்ணாலும் டிஸ்பிளேலாம் ஆஃப் ஆகாது, எமர்ஜென்சி ஸ்டாப்னு மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலருக்கு வரேன். இந்த கண்ட்ரோலரில் இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற இதெல்லாமே ஆப்ஷன்ஸு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ண வராது. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு வேலை செய்யும். எமர்ஜென்சி எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஒரு தடவை ரீசெட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் எதை செலக்ட் பண்ணணுன்னாலும் கூட அதுக்கு நேராக இருக்கிற அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஸோ இந்த பட்டன்ஸ் பற்றி சொல்லிட்டேன், இந்த பட்டன்ஸ் பற்றி சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்குரிய பட்டன்ஸ், கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இது எல்லாமே டைப் பண்ணுறதுக்குரியது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை பற்றி நான் சொல்கிறேன். இது என்னென்னா, நீங்கள் எப்படி ஒரு மொபைலில் வேறு அப்ளிகேஷன்ஸில் போனாலும் உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா இந்த ஒரு மினிமைஸ் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் வரணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போயிருந்தாலும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெயின் ஸ்க்ரீனுக்கு வரும். மெயின் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெயின் ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து இந்த மெயின் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா செட்டிங் பண்ணும்போது, அதாவது இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த மெயின் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா செட்டிங் பண்ணுறதோட மெயின் ஸ்க்ரீன். இதே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆட்டோவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோவில் இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் வேறு எங்கேயாவது போயிருந்தாலும் கூட இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த மெயின் ஸ்க்ரீன் வரும். ஒருவேளை செட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டைமில் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நீங்கள் திருப்பி வர மெயின் ஸ்க்ரீன் வரணும்னா அதோட மெயின் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு மெயின் ஸ்க்ரீனுக்கு வரும். இது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லைனில் எம்டிஏ இருந்தாலும் சரி, இந்த இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதோட மெயின் ஸ்க்ரீனுக்கு இது வந்துடும். ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இந்த ஜாகு, இந்த ஆட்டோ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் பட்டனோட மெஷின்ங்கிற பட்டன் பேர். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனில் மெயின் பேஜுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ ரெண்டாவது இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு மிஷினை மினிமைஸ் பண்ணி வேறு ஒரு ப்ரோக்ராமை போய், அதாவது நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராம் போய் பார்த்துட்ருக்கீங்க, அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் நீங்கள் மிஷினோட மெயின் பேஜ் வந்து, அதாவது இது வந்து மினிமைஸில் இருக்கும். அந்த மினிமைஸில் இருக்கும்போது நீங்கள் திருப்பி வந்து அதே ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ப்ரோக்ராமில், கோட்ஸில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு போகணுன்னா ஸோ இது வரும். இப்போ நான் எந்த ப்ரோக்ராம் நான் பார்க்கலைங்கிறதுனால இந்த எம்டி ஸ்க்ரீனுக்கு வருது. இது இல்லை, நான் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டேன், நான் வெளியில் வந்துட்டேன், திருப்பி நான் போனேன் அப்படின்னா அதே ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தோன்னா அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போகும். நீங்கள் ரன் பண்ணுற ப்ரோக்ராம் வேறு ப்ரோக்ராமாக இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்துட்டு இருந்த ப்ரோக்ராமுக்கு தான் அது போகும். ஸோ இது கடைசியாக பார்த்த வியூடு ப்ரோக்ராமோட பேஜுக்கு போகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்செட், அதாவது ஒரு மிஷினில் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அதோட சைஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதோட வியர்னு சொல்லுவேன். இந்த டூல் லிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நான் செட்டிங் போடுற வரும்போது சொல்கிறேன். இந்த டூல் லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டூல் வியர். இந்த டூல் வியரில் நீங்கள் வந்து ஒவ்வொரு டூலுக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதாவது நீங்கள் ஒரு 100 diameter டேர்ன் பண்ணுறீங்க. டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, அது 100.2 இருக்குது. ஸோ அப்போ வந்து 100க்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டூல் வியர்னால் உங்களுக்கு டூல் தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்னொரு -0.2 என்னோடய ப்ரோக்ராமோட லைனை கீழே இறக்கு, அதாவது எக்ஸில் இறக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த இப்படி டர்ன் பண்ணிட்டு இருக்கிற அந்த மொத்த ஃபினிஷிங் லைன் அப்படியே எக்ஸில் மட்டும் கீழே 0.2 தள்ளி ஓடும். ஸோ அந்த மாதிரி டயாமெட்ரிக்கலாக 0.2 இந்த ஏரியாக்குள்ளே டயாமெட்ரிக்கல். ஸோ இது வந்து ஜெட் ஆக்சிஸ், இது லென்த்து. இது பார்த்திங்கன்னா லென்த்லேயே நீங்கள் தள்ளலாம். அதாவது ஒரு ஃபேஸிங் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா திக்னஸ், இங்கேருந்து திக்னஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க, அது 50 அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்துல 50.2 வந்துச்சுன்னா இதில் ஒரு 0.2 தள்ளி விட்டு அதே ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா அடுத்த 0.2 உள்ளே போய் ஓடும்போது உங்களுக்கு 50 அச்சீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேம் ப்ரோக்ராமை நம்ம வந்து திருப்பி ரன் பண்ணுறப்ப சைஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டூல் வியரை யூஸ் பண்ணலாம். டூல் வியர்னால் வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய இன்சர்ட் தேஞ்சிருச்சு, இன்னொரு 0.2 தள்ளி ஓடுனா அந்த சைஸ் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் 0.2 எதுனாலும் சரி, அந்த சைஸில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அந்த வேல்யூ இதில் கொடுத்தீங்கன்னா இந்த டூல் வந்து அந்த இடத்துக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகி அப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஓடும். ஸோ இதில் வந்து இந்த பேஜில் ஆக்சுவலாக பொதுவாக இந்த பேஜில் பார்த்திங்கன்னா வியர் இருக்கு இல்லைங்களா, இந்த வியரில் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 4 பட்டனை யூஸ் பண்ணி மட்டும்தான் இங்கே இது பண்ண முடியும். மவுஸ்லலாம் கிளிக் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 பட்டனில் இப்படி மேலே போயிட்டு இதில் சைடு வரணும். இப்போ இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் காட்டுற இடத்துல வச்சுட்டு -0.3 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டூல் -0.3 இறங்கி ரன் ஆகும். ஸோ இதில் இந்த இடத்துல கமெண்ட் எடுத்துக்கல. அதாவது பொதுவாக இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இன்னொரு 0.1 எக்ஸ்ட்ரா மறுபடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சேன். அதாவது நான் கொடுத்தேன் 0.3, ஆனால் அது எடுத்தது வந்து 0.25 தான் எடுத்துருக்கு. இன்னொரு 0.5 நான் கொடுக்கணும் அப்படின்னா -0.05 அப்படின்னு கொடுத்தா இதில் வந்து ஆட் ஆகி -0.35 ஆகணும். மிஷினில் அப்படித்தான் ஆகும். இதில் வந்து அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு டெமோ வெர்ஷன், அதனால் இது மேபி இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த எல்லா மிஷின்ஸ்லையுமே மைனஸில் நீங்கள் இது கொடுக்க அதுலேருந்து மைனஸில் தான் எடுத்துக்கும். இந்த பேஜ் மட்டும் இந்த டூல் லிஸ்ட்டில் அப்படி எடுத்துக்காது. இந்த டூல் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே எடுத்துக்கும். இந்த டூல் வியரில் மட்டும் நீங்கள் ஆட் ஆகி தான் வேலை செய்யும். அதாவது நீங்கள் 0.3ல் ஆல்ரெடி நிற்கிறீங்க, அதிலிருந்து 0.5 கீழே வருமே தவிர அந்த வேல்யூவே மாற்றிட்டு 0.5 ஆகாது. பட் இங்கே அப்படி ஆகுது. உங்கள் மிஷினில் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு விஷயம் மட்டும் இதில் கவனிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டூல் மேகசின் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேணும்னா உங்களோட இந்த டூலை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த டூல் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இதை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இந்த விஷயங்களை பற்றி நான் சொல்லலை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டூல் ஆஃப்செட்டில் இந்த அச்சீவ் பண்ணுற விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த 3 பட்டன் சொல்லிட்டேன். அடுத்து ப்ரோக்ராம் மேனேஜருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு புது ஃபோல்டர் இல்லைன்னா புது ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு மெமரி ஏரியா தான் வந்து இந்த ப்ரோக்ராம் மேனேஜர். ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஃபைல் இவ்வளோ தூக்கி போட்டாலும் இதில் காட்டாது. ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் மட்டுமே இங்கே இருக்கும். அடுத்து இந்த அலாரம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அலாரம் கரண்ட்டில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இதை பார்க்க முடியும். அதாவது நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாரம் எதுவும் இருக்காது. ஒரு வேளை உங்கள் மிஷினில் வந்து ஏதாவது அலாரம் வந்து இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெட் கலர் அலாரம் வரலாம், இல்லை பிளாக் கலர்லேயும் வரலாம். ஸோ எந்த அலாரம் வந்தாலும் அந்த அலாரத்தை வந்து நீங்கள் இது பிளிங்க் ஆகி அடுத்தடுத்த அலாரத்தை காமிச்சிட்டே இருக்கும். ஒரு 10 அலாரம் இருக்குன்னா இதில் 1 by 1 தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் அலாரம், அடுத்த ஃபியூ செகண்ட்ஸுக்கு செகண்ட் அலாரம், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக படிக்க முடியாது. ஸோ அப்போ படிக்கணும் அப்படின்னா இந்த அலாரம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லா அலாரமும் அந்த லிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பார்த்து எந்தெந்த அலாரம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது தேவையில்லை. இந்த 3 பட்டன் எல்லா மிஷின்லேயும் இருக்காது. இதில் கொடுத்துருக்காங்க, பட் இருக்காது. இதுவும் தேவையில்லை. ஸோ
ஸோ இது அலாரம் கேன்சல். இது எப்படின்னா, இந்த ரெட் கலர் அலாரம் நீங்கள் மிஷினை ஸ்டாப் பண்ணி அதில் ரீசெட் அடித்தா மட்டும்தான் போகும். சில பிளாக் கலர் அலாரம் பார்த்திங்கன்னா, ரெட் கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரீசெட் பண்ணால் மட்டுமே போகும். இது பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இப்போ மிஷின்லாம் ரன்னிங்கில் இருக்கும்போது ரீசெட் அடிக்க முடியாது. பட் சில நோட்டிஃபிகேஷன் அலாரம் வந்து பிளாக்கில் வரலாம். அப்போ என்னென்னா, நீங்கள் ரீசெட் அடிக்காமல் நீங்கள் ரீசெட் அடிச்சிங்கன்னா ப்ரோக்ராம் ரீசெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து அலாரம் கேன்சல், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக் கலர் அலாரமாக இருந்தால் அது போயிடும். பிளாக் கலர் அலாரம்னால் ஜஸ்ட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதே வந்து ரெட் கலர் அலாரம் வந்து அது டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி ரெட் கலர் அலாரம் வேறு வழியில் நீங்கள் மிஷினை ஸ்டாப் பண்ணி ரீசெட் பண்ணி தான் போய் வச்சாகணும். ஸோ இந்த அலாரம் கேன்சல் வந்து அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. மல்டி ஸ்பெண்டில் இருக்கிற இடத்துல மிஷின்ஸ் யூஸ் ஆகும், மற்றபடிக்கு இது தேவைப்படாது. ஸோ இந்த 2 பட்டனுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த எண்டுனா லாஸ்ட்டில் வந்து நினைக்கும். இதுவும் சில இடங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. இந்த 4 பட்டன் பற்றி சொல்லிட்டேன். 4 பட்டன் நீங்கள் மேலே கீழே போகிறதுக்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் பட்டன் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இது நான் இந்த இது காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல உள்ள நிறைய நம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இந்த நம்பரில் உங்களுக்கு வேறு நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஆர்பிஎம், இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில வேறு மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம், எம்எம்/மினிட், கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீடு, இது 2 ஆப்ஷன் இருக்கும்ல. இதில் அது காணும். ஸோ இருக்கிறது இது ஒன்று தான் இருக்குது. இந்த சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்பிஎத்துலேயும் உங்களால் ஸ்பெண்டில் ஆன் பண்ண முடியும், கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட்லேயும் ஆன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்கிறது இது வரும். இதே பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பெண்டில், அதாவது வெறும் சக்கு மட்டும் இருக்குது இந்த டர்னிங் மிஷின். இதே வந்து ஒரு டர்ன் மில்லாக இருந்தது அப்படின்னா அதோட ஸ்பெண்டிலுக்கு வேறு ஒன்றுக்கு S1 கொடுத்தாங்கன்னா ஒன்றுக்கு S2, இல்லைன்னா S4 ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பெண்டில் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு இதை நல்லா காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த இது யூஸ் ஆகும். அடுத்து பேஜ் டவுன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த மாதிரி இது சின்ன ஒரு லைனாக இருக்குது. இதே நிறைய லைன் இருக்கிற ப்ரோக்ராம் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி ஒன்றா கீழே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பேஜ் டவுன் கொடுத்திங்கன்னா நேராக கீழே வந்து அடுத்தடுத்த பேஜ் அதுவாகவே கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஜ் அப் கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே சொல்லிவிட்டேன். பேக் ஸ்பேஸ், டெலீட்லாம் உங்களுக்கு தெரியும். இன்புட்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஏதாவது டைப் பண்ணி இன்புட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண வேல்யூ இங்கே இப்போ ஒரு எக்ஸலில் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அந்த வேல்யூ வந்துட்டு அடுத்த பாக்ஸ்க்கு போயிருக்கேன். அந்த மாதிரி இந்த இன்புட் வேலை செய்யும். இன்சர்ட் எப்படின்னா, அந்த பாக்ஸுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ண எக்ஸலில் எப்படி உள்ளுக்குள்ளே போய் உங்களால் ப்ளஸ் அது கூட ப்ளஸ் சம் வேல்யூ இந்த மாதிரிலாம் கொடுக்கலாமே, அந்த மாதிரி இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுல எடிட் ஆகும். ஆல்ரெடி இருக்க நம்பர் கூட நீங்கள் இந்த சைட் டைரெக்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு திருப்பி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட அது ஆட் ஆகிக்கும். நீங்கள் மைனஸ்ன்னு கொடுத்து இன்புட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பட்டன் வந்து உள்ளுக்குள்ளே எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்து இந்த டிஸ்பிளேக்கு வரலாம். இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இது ஜாக் மோட், மேனுவல் மோட் நீங்கள் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். இது செட்டிங் போடுறதுக்கு தேவையான இந்த விஷயங்களை கொண்டு வரதுக்குரிய பட்டன் இது. ஸோ இந்த பட்டனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரீபொசிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கும்போது ரீசெட் அடிக்காமல் மேனுவல் இந்த மாதிரி ஜாக் மோட் போட்டு ஒரு ஹேண்ட் வீலில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் டூலை எடுத்துகிட்டு போய்
அந்த இன்செர்ட்லாம் ஏதாவது உடஞ்சிருக்கலாம், அந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் எந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வெளில எடுத்தீங்களோ டூலை ஹேண்ட்வில் போட்டு அந்த இடத்துக்கு திருப்பி கொண்டு போய் உங்களை அந்த டூலை சேர்க்கறதுக்கு தான் ரீபொசிஷன். ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் கண்டினியூ பண்ணி நிற்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்தே ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். ஆனால் இது ரீசெட் பண்ணாமல் நீங்கள் இந்த ஜாக் போட்டு எடுக்கணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தேவையில்லை. ஸோ டீச்சிங் அப்படிங்கிறது இந்த மிஷினில் என்ன ஃபங்க்ஷனில் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, சில இதில் உள்ளே இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் தேவையில்லை. எம்டிஏ அப்படின்னா மிஷின் டேட்டா இன்புட், எம்டிஐன்னு சொல்லுவோம், இது எம்டிஏன்னு கொடுத்துருக்காங்க. எம்டிஐ மிஷின் டேட்டா இன்புட், மேனுவல் டேட்டா இன்புட், மிஷின் கிடையாது, மேனுவல் டேட்டா இன்புட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஜி கோட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது சின்னதாக ஏதாவது கோடிங் போட்டு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் முடித்தோன்னே ஒரு டூவில் வந்து ஒரு இடத்துல பொசிஷன் ஆகி நிற்கிற மாதிரி, ஸோ ஏதாவது சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இதை நீங்கள் இந்த எம்டி மோடில் போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே அது காமிச்சிட்ருக்கும், நீங்கள் எடிட் பண்ணாத வரையும் நீங்கள் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணி வச்சுக்கணும் அது வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி டெம்பரரியாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி டைப் பண்ணி வச்சு நீங்கள் மேனுவலாக ஒரு பண்ணிக்கிறது பேர் மேனுவல் டேட்டா இன்புட். இது ஆட்டோங்கிறது உங்கள் மிஷின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகும்போது எந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து இருக்கும். அதை நீங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட மெயின் ஸ்க்ரீன் நீங்கள் என்ன டூல் இருக்குது, என்ன ஃபீட் ரேட்டில் ஓடுது, என்ன ஆர்பிஎம்மில் ஓடுது, ஸோ இந்த மாதிரி மிஷினில் என்ன வேல்யூவில் நகர்ந்துகிட்ருக்கு, ஸோ இது எல்லாமே பார்க்கக்கூடிய மெயின் ஸ்க்ரீன் வந்து இந்த ஆட்டோ. ஸோ என்சி மோடுன்னு சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஹேண்ட் வீல் செலெக்ஷன். அதாவது நீங்கள் மிஷினில் வந்து இந்த பட்டன் இது ஜாய்ஸ்டிக்கு, நீங்கள் எங்கேயுமே எக்ஸு ஒய் ஜெட்டு எந்த ஆக்சஸில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றுனீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் மிஷின் நகரும். இது பார்த்திங்கன்னா 1 மைக்ரான், 10 மைக்ரான், 100 மைக்ரான். இதே மாதிரி மிஷினில் ஒரு ஹேண்ட் வீல் இருக்கும், இந்த வீல் மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இதில் காட்டல, பட் இந்த எல்லா மிஷின்லையும் இருக்கும். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் இல்லாமையும் உங்களால் மிஷினில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் வீலுக்குள்ளே போட்டு, அதாவது இங்கே வந்து ஹேண்ட் வீல் சிம்பிள் போட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு டிவிஷன் சுற்றும் போது நீங்கள் 1 மைக்ரான் நகரம்னு சொல்லி பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க, இங்கே லைட் எரியும். ஸோ 1 மைக்ரானாக நகரும், ஒவ்வொரு வேல்யூக்கும் 1 மைக்ரான் நகரும். 10 வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் மிஷின் 10 மைக்ரான் நகரும். அது எந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஆக்சஸ் பொறுத்து, எக்ஸில் நகரணுமா, ஒயில் நகரணுமா, ஜெட்டில் நகரணுமா, எதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு அந்த வேல்யூ அந்த ஆக்சஸில் நகரும். ஸோ இதை செலெக்ஷன் பண்ணுறது இது. அடுத்து ரீசெட்டை வந்து நீங்கள் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சிங்கிள் பிளாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரன் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரன் பண்ணும்போது சிங்கிள் பிளாக் அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு லைன் ரன் ஆகி முடிச்சுட்டு அடுத்து வந்து நிற்கும். இது வந்து நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த லைன் ரன் ஆகும், அந்த லைன் முடிஞ்சோடனே நிற்கும், அந்த மூமெண்ட் முடிஞ்சோடனே ஸ்டாப் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்க ஒவ்வொரு லைன் பை லைனாக வேலை செய்யும். இது சிங்கிள் பிளாக் ஆனில் இருந்தது அப்படின்னா. ஸோ இது இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக இந்த லைன் முடிச்சு அடுத்த லைன் முடிச்சு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் ஸ்டார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லைன் பை லைனாக வந்து நான் சொல்லும்போது நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த லைன் போகணும் அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த சிங்கிள் பிளாக் யூஸ் ஆகும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனில் கட் எடுக்கிற கோடிங் இருக்கும். ஸோ இந்த கட்டை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேயும் நம்ம டூல் நின்று சுற்றிட்டு இருக்கோம். சிங்கிள் பிளாக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஃபேஸ் வெளியில் வந்து இப்படி வர்றது வந்து அது மறுபடியும் நிற்கும். ஸோ மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தா வெளியில் போகும். மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து கீழே வந்து அடுத்த கட்டுக்கு போய் ரெடியாக நிற்கும். மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனில் இருக்கிற லைன் இந்த டர்னிங் ஆகி நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைனை நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சிங்கிள் பிளாக்கை வந்து கொடுத்துக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா மிஷின் பக்கத்தில் அது ஹோம் பொசிஷன் போய் கரெக்டாக வேலை செஞ்சு அடுத்த டூல் திரும்பி ஒன்றா நான் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்டாக டூல் ஜாப் வரையும் பொசிஷன் பண்ணி பார்க்குறதுக்கு, இந்த ஒரு பாஸ் முடித்ததுக்கப்புறம் அடுத்த பாஸ் சடனாக போயிடாமல் ஸோ நம்ம கரெக்டாக எடுத்துருக்க அந்த மாதிரி செக் பண்ணுற பர்பஸ்க்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பிளாக்கோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது சைக்கிள் ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் இப்படி ஸ்டாப் ஆகி நிற்கும்.
ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கன்டினியூ ஆகும். ஸோ இது ஸ்டாப் அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபார்வர்டு, டேரக்ட் ரிவர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் மேனுவலாக ஒரு டேரக்ட் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு டூல் முன்னாடி ஒரு டூல் பின்னாடி, ஸோ அந்த மாதிரி திருப்புறதுக்கு டேரக்ட் ஃபார்வர்டு, டேரக்ட் ரிவர்ஸு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன் டைரெக்ஷனில் சுற்றும், இதை ப்ரெஸ் பண்ணால் ஒரு டைரெக்ஷனில் சுற்றும். அடுத்தடுத்த ஸ்டேஷன் வந்து நிற்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண அடுத்தடுத்த ஸ்டேஷன் இண்டெக்ஸ் ஆகும். ஸோ இது மாதிரி மேனுவலாக இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். இது இல்லாத மிஷினில் நீங்கள் இந்த ஆப்ஷனில் போய் இங்கே போய் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் டீட்டெயிலாக அடுத்ததில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதில். ஸோ அடுத்து இது என்னென்னு தெரியல. ஸோ அடுத்து இது கூல் அண்ட் ஆன், இது கூல் அண்ட் ஆஃப்னு இருக்கும். ஸோ இதில் ஒரே பட்டன்லேயே ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, ஆன் ஆஃப். சில இதில் கூல் அண்ட் ஆனுக்கு ஒரு பட்டன், ஆஃப்க்கு ஒரு பட்டன் இருக்கும். லைட் ஆனுக்கு ஒரு பட்டன், ஆஃப் ஒரு பட்டன் இருக்கலாம். ஸோ இதில் ரெண்டும் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஸ்டாப். அதாவது நீங்கள் ஒரு சக்கு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா இதை ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பிண்டில் நிற்கும். மறுபடியும் இது கிளாக் வைஸில் ஆன் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் கவுண்டர் கிளாக் வைஸ், எதை M3 M4 இந்த மாதிரி முன்னாடி சுற்று பின்னாடி சுற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். கிளாக் வைஸ் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். மோட்டருக்கு பின்னாடி இருந்து யோசிங்க. அதாவது அது கிளாக் வைஸ்லாம் சுற்றுதானே, நீங்கள் சக்குக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியாது, வேறு ஆப்போசிட்டில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சக்குக்கு பின்னாடி இருந்து நீங்கள் வந்து சக்கை நீங்கள் திருப்புறதா நினச்சி பாருங்கள். அப்போ வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது அந்த மாதிரி. இதே விஎம்சியாக இருந்தால் டாப் சைடு நீங்கள் உட்காந்து ஸ்பிண்டில் நீங்கள் திருப்புற மாதிரி நினச்சி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். விடிஎலாக இருந்தால் சக்குக்கு அடியிலேருந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் அந்த ரோட்டரிக்கு பின்னாடி இருந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மோட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த டைரெக்ஷன் நீங்கள் சுற்றுவீங்களோ ஸோ அதுதான் இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த ஆக்சிஸில் நீங்கள் ஆன்வியில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு. இதே ஜாய்ஸ்டிக்காக இருந்ததுன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க எக்ஸ் ஒய் ஜெட்டு. இது இங்கே மேனுவலாக நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு வீல் ஆக்சுவலாக காட்டலை, இதே மாதிரி ஒரு வீல் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை போட்டு அந்த வீலை நீங்கள் சுற்றுறதுக்கு இந்த செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆக்சிஸ் இதெல்லாம் வந்து எல்லா மிஷின்லையும் இருக்காது. ஸோ இது தேவையில்லை நமக்கு. இதுக்கு பதிலாக எக்ஸோ இந்த ஜெட்டுக்கு அப்புறம் ஃபோர்த் ஆக்சிஸ் அப்படின்னா சீன் கொடுத்துருக்கலாம். சில மிஷின் ஏன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அவ்வளோ ஆக்சிஸ் இருக்கிற மிஷின் மேக்ஸிமம் நம்மகிட்ட இல்லை. நம்ம அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் மற்ற மிஷினில் எம்டியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 4 ஆக்சிஸ் மிஷினாக இருந்தால் 4ஆவதுல வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒன்று சீன் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்த ஒரு டர்ன் மில்லில் சீன் தான் இருக்கும். மேபி விஎம்சியில் வந்து வேறு ஏன்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆக்சிஸ் போகும்போது அதுக்குரிய லெட்டர்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி ஆக்சிஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சி இருந்ததுன்னா சியை கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்ட்வில் சுற்றுனீங்கன்னா சக்கு உள்ளதுக்கு டிகிரி திரும்பும். ஸோ அந்த மாதிரி எந்த ஆக்சிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹேண்ட்வில்ல சுற்றுறீங்களோ அந்த ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க மைக்ரானில் வந்து உங்களுக்கு திரும்பும். ஸோ இதுதான் அதோட விஷயம். ஸோ அடுத்து இது வந்து இப்போ நீங்கள் எக்ஸு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் வீலில் வேலை செய்யாது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலராக டிஃபால்ட்டாக நீங்கள் இது உள்ளே செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நார்மலான மூமெண்ட் வந்து ஒரு 1000 RPM 1000 mm/min இல்லைன்னா 2000 mm/min எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூவில் வந்து மிஷின் வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டேரக்ட் மூவ் ஆகும். இதே நீங்கள் ஒய் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். ப்ளஸ் அமுக்குனா ப்ளஸ் டைரெக்ஷன், மைனஸ் அமுக்குனா மைனஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இதே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷினோட மேக்ஸிமம் ஸ்பீடில் அந்த ப்ளஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இதே வந்து ரேபிட் ஆன் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் டைரெக்ஷனில் ரேபிட்டில் மூவ் ஆகும். ஸோ ரேபிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா மிஷின் மாறும். ஒரு மிஷினில் வந்து 30,000 mm/min இருக்கலாம், ஒரு மிஷின் 50,000 mm/min இருக்கலாம். ஸோ 60 வரையும் இருக்குது. ஸோ உங்கள் மிஷினுக்கு மேக்ஸிமம் என்னவோ அந்த வேல்யூவில் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் ரேபிட் மூவ்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஸ்டார்ட். அதாவது ஒரு சக்கை மட்டும்
நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஃபீடு ரேட் ஸ்டார்ட். அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சக்கு நிற்கக்கூடாது, ஆனால் நான் நடந்துகிட்டு இருக்க மூமெண்ட் மட்டும் நிற்கணும் அப்படின்னா ஸோ அதையும் உங்களால் தனியாக ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பிண்டிலில் வந்து ஆர்பிஎத்தை உங்களால் ரன்னிங்கில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஆர்பிஎத்தை கண்ட்ரோல் பண்ணுற பண்ணலையே, அதாவது நீங்கள் ஸ்பிண்டில் 1000 ஆர்பிஎத்தை சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து ஓடிட்டுருக்கும். இங்கே எத்தனை பர்சன்டேஜில் இருக்குங்கிறது இங்கே காமிக்கும். இப்போ 100% இருக்குது. இது நீங்கள் 90க்கு மாற்றினீங்கன்னா இங்கே டிஸ்பிளேல 90% வரும். ஸோ இங்கே இருக்கிற உங்களுக்கு என்ன ஆர்பி வரணுங்கிறது 300ங்கிறது இப்போ என்ன ஓடுங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ பர்சன்டேஜ் உங்களால் 50% வரையும் குறைக்க முடியும், 120% வரையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்பிண்டிலுக்கு. அதே மாதிரி தான் ஃபீட் ரேட். இப்போ ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா ஃபீட் ரேட்டில் போட்டிருக்கோ அது இங்கே காமிக்கும். ஸோ இதை 10%ல் இருக்குது இங்கே காமிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் குறைக்க முடியும். அதாவது 0 வரையுமே உங்களால் குறைக்க முடியாது. ஃபுல் 0 வச்சிட்டிங்கன்னா மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். ஆனால் ஆர்பிஎம் அப்படி ஃபுல் 0 பண்ண முடியாது. ஸோ ஃபுல் 0 வரையும் ஸ்டாப் பண்ணலாம், 120 வரையும் உங்களால் ஃபீட் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது இவ்வளோ தான் இதில் இருக்க விஷயம். இப்போ பட்டன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நான் ஒரே சொல்ல முடியாது, நான் அடுத்ததில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.